ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு என்னென்ன பதில பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரக்கோணம் டு சோளிங்கர் போகிற வழியில் இருக்க கரிக்கல்ன்ற வில்லேஜில் இருக்கிற குன்றை சரித்த குமரமுருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அந்த வீடியோக்குள்ள இப்போ பார்க்கலாம். ஸ்ரீ குன்றசரித்து குமரமுருகன் ஆலயம், கரிக்கல். இது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்திற்குட்பட்டு சோளிங்கரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு. இங்கே வந்து சுயம்பா முருகர் தோன்றதா ஸ்ரீ நாராயணசாமி அவர்கள் சொல்கிறாரு. அவர் வந்து சின்ன ஒரு 15 வயசு இருக்கும்போது ஸ்ரீ குமரமுருகன் கனவில் தோன்றி, நான் வந்து பெரிய குன்றை சரிச்சிருக்கேன், நீங்கள் போய் அதை பாரு, எனக்கு ஆலயத்தை எழுப்புன்னு அவர் வந்து கனவுல சொல்கிறாரு. அப்போது நைட்டு 10 மணிக்கு அவர் தூக்கத்தில் இருந்து மூச்சு பார்க்குறாரு. இது உண்மைதானான்னு தெரிஞ்சதுக்காக அவர் மல்லாடி வாரத்துக்கு வந்து பார்க்குறாரு. அப்போது அவர் வந்து குழந்தை தனியாக போகிறானே அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பெரிய குன்று சரிஞ்சிருக்கு. அப்போ வந்து அங்கே கூடியிருக்கிற மக்களில் ஒரு பச்சையம்மாள்ன்ற ஒரு அம்மா வந்து அந்த அம்மா மேலே சாமி ஆடி, நீங்கள் தான் முருகர் தான் இதை சரிச்சிருக்காரு, சித்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக இங்கே வந்து முருகர் தோன்றியிருக்காரு, அதுக்கு அடையாளமாக இந்த குன்று சரிச்சிருக்காங்க, நீங்கள் தான் இந்த ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அவருக்கு ஸ்ரீ நாராயணசாமி அவர்களை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. அன்றைய முதல் வந்து அங்கேயே தங்கியிருந்து அந்த ஆலயத்தை வந்து அதாவது அந்த குன்றுக்கு சீரமைச்சு அங்கே வந்து சுயம்பு முருகர், சுயம்பு விநாயகர் வந்து அங்கே இருக்காங்க. அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் செய்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் சிறுக அவருடைய நண்பர்கள் வந்து பஜனை குழு ஆரம்பித்து ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களாக போயிட்டு பஜனை பாடி வசூல் பண்ண பணத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை புனஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 1981 வந்து ஸ்ரீ கிருபானந்த சுவாமி வாரியார் சாமிகளில் வந்து உற்சவமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1989களில் முருகர் வந்து ஒரு ஸ்ரீ நாராயணசாமிக்கு ஜோதி ரூபத்தில் மலை மேலே காட்சி கொடுக்குறாரு. அந்த ஜோதியை அவர் ஜோதியாக காட்சி கொடுத்த இடத்துல வந்து 1989 இங்கே வந்து ஆலயத்தை எழுப்புறாரு, மலை மேலே ஆலயத்தை எழுப்புறாரு. 1995 வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணி அன்றைய முதல் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. பக்தர்கள் வந்து வேண்டி வர்ற எல்லா வரங்களையும் வந்து நிறைவேற்றுறாரு, வேண்டுதலை நிறைவேற்றுறாரு. குறிப்பாக வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த பிரார்த்தனை மூலமாக வந்து குழந்தை வரம் கொடுக்கறதா நிறைய பேர் வந்து இங்கே எடை போடுவாங்க. அவங்க சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து வேண்டிட்டு தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தாங்க, 10 வருஷம் குழந்தை இல்லை, 30 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வருவாங்க, எடை போடுறதுக்கு வருவாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும். அப்புறம் திருமண தடை வந்து இங்கே நிறைய நிவர்த்தி ஆகுது. அவங்களே வருவாங்க, எனக்கு 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருவாங்க. அப்போ ஒரு 2-3 வாரம் வருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சாமி நிச்சயதார்த்த சாமி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையவே கேட்டிருக்கோம். அப்புறம் அங்கே திருமணம் முடிஞ்சு எங்கள் கையோடு இங்கே வருவாங்க. நிறைய பேர் எங்கள் மேலேயும் திருமணம் பண்ணுறாங்க. இங்கே இந்த முருகரை வேண்டியது தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் தான் இங்கே வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து அங்கேருந்து வருவாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும். சில கடன் பிரச்சனை அதிகப்படியான கடன் பிரச்சனையால் வந்து இங்கே செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து விளக்கு போகிறதுனாலே நிறைய கடன் பிரச்சனை தீர்றதாகவும் சொல்கிறாங்க. மன நிம்மதி, அருமையான காற்று. இங்கே வந்து இன்னமும் வந்து சித்தர்கள் வந்து சர்வ ரூபத்தில் தவம் பண்ணுறதா நம்ம ஐயா ஸ்ரீ நாராயணசாமிகள் வந்து அடிக்கடி எங்ககிட்ட சொல்லுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே சர்ப்பம் வந்து வரதாகவும் சொல்லுவார். ஒரு முறை அந்த சர்ப்பம் இறந்தப்போ அவங்களுக்கு நம்ம சித்தர்களுக்கு செய்கிற எல்லா முறைப்படி எல்லா இதுவும் அந்த சர்ப்பத்துக்கு பண்ணாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள் வந்து வேண்டுவாங்க, வந்து பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற
நன்கொடையினால் தான் இங்கே எல்லா திருப்பணியும் நடந்துட்டு இருக்குது. நன்றி. வாங்க நீங்களும் வந்து முருகரை வேண்டிட்டு நீங்களும் அவருடைய அருள் பெறணும். அவர் வந்து 5/7/2024 வந்து நம்ம முருகருக்கு வந்து அவர் காட்சி கொடுத்து அவரை வந்து ஆட்கொண்டார். அவருடைய சமாதி வந்து மலை அடிவாரத்தில். அவர் எங்கே தொடங்கினாரோ அங்கேயே வந்து அவருக்கு சமாதி வச்சுருக்கோம். அவர் அங்கே தான் கை காமிச்சார். அங்கேயே வந்து அவர் இப்போது நிலை பெற்றிருக்காரு. அவரையும் வந்து பார்க்கலாம், முருகரையும் பார்க்கலாம். எல்லாரும் முருகருடைய அருளை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த கோவிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.